வணக்கம் ராஜேஸ்வரி. வைகை அணையில் இந்த 58 கிராம கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி பல்வேறு போராட்டங்கள் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராஜேஸ்வரி. மதுரை மாவட்டம் முஸ்லிம்பட்டி மற்றும் அதன் சொத்து வட்டார பகுதியில் இருக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக கருதப்படும் 58 கிராம கால்வாய்க்கு வைகை அணையில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் உட்பட பல போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை தமிழக அரசு விவசாயிகளின் நலக்கரை தண்ணீர் திறப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக இதில் தண்ணீர் திறக்காதை கண்டித்து உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் விவசாயிகள் பொதுமக்கள் மதுரை தேனி நெடுஞ்சாலையில் தேவர் சிலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜேஸ்வரி. இதனால் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட அந்த காவல்துறை டிஎஸ்பி நல்லு தலைமையிலான போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் ஏனென்றால் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக தொடர் போராட்டத்தில் பல்வேறு போராட்டத்தில் ஏனென்றால் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நடைபெறக்கூடிய விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கூட தங்கள் கோரிக்கைகளை சொல்லியும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து எல்லா பகுதியிலும் மழை தண்ணீர் வெள்ளம் என்று பயிர்கொண்டிருக்கும் நேரையில் இந்த 58 கால்வாய்க்கு விவசாயத்துக்காக தண்ணீர் திறக்க நாங்கள் கோரிக்கை விடுத்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த வகையிலும் விவசாயிக்கவில்லை கூறி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ராஜேஸ்வரி. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையிலான இந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை அங்க மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்துள்ளனர் ராஜேஸ்வரி.